சமீபத்தில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக ஒரு விஷயம் வெளியிட்டிருக்கிறாங்க. அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, கோவிட் காலத்துல இந்தியாவுல மொத்தம் 1600 டாக்டர்ஸ் மக்களுக்கு சேவை செய்து உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி கோவிட் காலத்துல மக்கள ட்ரீட் பண்ணி உயிரிழந்த மருத்துவர்களுக்கு, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அரசு சார்பாக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவித்திருந்தது. ஆனா 1600 டாக்டர்ஸ்ல இதுவரைக்கும் 500 மருத்துவர்களுக்கு மட்டும் தான் ஒன்றிய அரசு காம்பன்சேஷன் கொடுத்திருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஒன்றிய அரசு கிட்ட கேட்டா, கோவிட் காலத்துல எத்தனை மருத்துவர்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்க கிட்ட இல்ல அப்படின்னு வசதியாக இந்த பிரச்சனைய கடந்து போயிடுறாங்க. ஆனா எத்தனை மருத்துவர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டாவ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கையில வச்சிருக்காங்க. இதுல எத்தன பேருக்கு காம்பன்சேஷன் போயிருக்கு அப்படின்னு ஆர்டிஐ மூலமா விசாரிச்சபோது 500 பேருக்கு, அதாவது 3ல் 1 பங்குக்கு கூட இவங்க காம்பன்சேஷன முழுமையா குடுக்கல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இன்னமும் 1000க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸோட ஃபேமிலிஸ் காம்பன்சேஷன் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல அக்டோபர் 28ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்டிஐ மூலமாக தகவல் வெளியில வந்திருக்கு. இதை குறித்து ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பில தொடர்ந்து இந்த மாதிரி இறந்து போன மருத்துவர்களுடைய குடும்பத்துக்காக அவங்க காம்பன்சேஷன் கேட்டு ஒன்றிய அரசோட போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் இன்னும் எவ்வளவு நாள் தொடரும் அப்படின்னு தெரியல. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஒன்றிய அரசுக்கு கடுமையான விமர்சனங்கள வச்சிருக்கு. நம்ம உயிரை காப்பாத்தக்கூடிய மருத்துவர்களுடைய விஷயத்துல இவ்ளோ அலட்சியமாகி இருக்கிறது ரொம்ப மோசம். அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த வச்சிருக்கிறாங்க. நியாயமான விமர்சனம் தானே! விரைவில் ஒன்றிய அரசு பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்களுக்கு உரிய காம்பன்சேஷன கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம்.